பாங்கி போடும், அப்படிதானே? இனிமேல் அப்படி இங்கி பிங்கி பாங்கி போடாம ஒவ்வொரு ஒரு மதிப்பெண் வினாவிடையும் புரிஞ்சு ஷார்ட்கட்டா அழகா படிங்க. அப்போ படிச்சது உங்களுக்கு மறக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். History lesson 1, outbreak of World War First and its aftermath. இந்த லெசன்ல உள்ள ஒன்வேட ஷார்ட்கட்டா பார்ப்போமா? What were the three major empires shattered by the end of the First World War? முதல் உலக போரின் இறுதியில் சற்றென நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் ஆட்டோமன்ஸ். இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோவா. ஷட்டர் நிலைகுலைந்து போனது கோவா கண்ட்ரிஸ். ஜி ஜெர்மனி, ஓ ஆட்டோமன்ஸ், ஏ ஆஸ்திரியா, ஹைட்ஸ் ஹங்கேரி. கோவா. ஷட்டர் ஆனது கோவா. Which country emerged as the strongest in East Asia towards the close of the 19th century? 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஏசியா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான். ஜப்பான். பேன்னா பாத்திரம். பாத்திரம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப ஏசியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாத்திரமா இருந்த நாடு ஜப்பான். Who said imperialism is the highest stage of capitalism? இம்பீரியலிசம்னா ஏகாதிபத்தியம், கேபிட்டலிசம்னா முதலாளித்துவம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? லெனின். இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் வந்தாலே லெனின் ஞாபகம் வச்சுக்கோங்க. What is the battle of Marne remembered for? மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? Trench warfare. பதுங்குகுழி போர் முறை. மான் அப்படின்னு சொல்ற வேர்டு வந்தாலே பதுங்குகுழி போர் முறை. To which country did the first Secretary General of League of Nations belong? பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரிட்டன். First Secretary General of League of Nations, Britain. Which country was expelled from the League of Nations for attacking Finland? பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு இது? ரஷ்யா. லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல பின்ன வச்சு பின்லாந்துனா பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாக் பண்ணது யாருன்னா ரஷ்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ ஹிஸ்டரி லெசன் 2, வேர்ல்ட் பிட்வீன் த டூ வேர்ல்ட் வார்ஸ். இந்த லெசன்ல ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை ஷார்ட்கட்டா பார்ப்போமா? With whom of the following was the Lateran Treaty signed by Italy? Pope. இத்தாலி யாருடன் லேட்ரான் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப். இத்தாலியோட தலைநகரம் ரோம். இந்த ரோம்ல தான் கிறிஸ்தவர்களின் திருச்சபையின் மைய இடம் அமைந்துள்ளது. கிறிஸ்தவ மதத்துக்கு தலைவரான போப்பாண்டவர் இந்த ரோம்ல தான் இருக்காரு. இத்தாலி நாடு லேட்ரான் உடன்படிக்கையை போப்பாண்டவரிடம் செய்து கொண்டது. லேட்ரான் ட்ரீட்டி, போப். With whose conquest did the Mexican civilization collapse? யாருடைய ஆக்கிரமிப்பால் மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? ஹெர்மன் கோட்ஸ். மெக்சிகன். மெக்சினாலே மிக்ஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்ஸியில டெய்லி அரைச்சி அதை நாசாக்குனது யாரு? ஹெர்மன் கோட்ஸ். மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ் வந்தாலே ஹெர்மன் கோட்ஸ். மெக்சிகோ, மிக்ஸி, ஹெர்மன் கோட்ஸ். Who made Peru as a part of their dominions? பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிரமித்துக் கொண்டனர்? ஸ்பானியர்ட்ஸ். ஸ்பானியர்கள். பெரு டொமினியன் வந்தாலே ஸ்பானியர்ட்ஸ். Which president of the USA pursued good neighbor policy towards Latin America? லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? குட் நெய்பர் பாலிசினா அண்டை நாட்டுடன் நட்புறவு. லாட்டின் அமெரிக்க நாடுகள் கூட அமெரிக்கா கடைபிடித்த கொள்கை அண்டை நாட்டுடன் நட்புறவு. இதை கடைபிடிக்க காரணமான குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட். குட் நெய்பர் பாலிசினாலே ரூஸ்வெல்ட். What is the meaning of the word pravda? Truth. pravda என்பதன் பொருள் உண்மை. pravda official newspaper of the Communist Party. ரஷ்யாவின் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் அதிகாரப்பூர்வ நாளேடு. கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு என்னன்னா ஒரு நாட்டோட கரன்சி அல்லது பேப்பர் மணி கோல்டோட லிங்க் பண்ணி இருக்குது. பணத்துக்கு பதிலாக கோல்டை சேவ் பண்ணதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். பாசிசம் மீனிங் பண்டில் ஆர் குரூப். ஹோலி புக் ஆஃப் நாசிசம் மெயின் காம் மை ஸ்ட்ரகிள். நாசிசத்தோட புனித நூல் மெயின் காம் மை ஸ்ட்ரகிள் எனது போராட்டம். சிறையில் இருக்கும்போது ஹிட்லர் எழுதிய நூல். Pearl Harbor Incident.
December 7, 1941. முத்து துறைமுக தாக்குதல் நடந்த ஆண்டு December 7, 1941. Where did USA drop its second atomic bomb? August 9, நாகசாகி. அமெரிக்கா தனது இரண்டாவது அணுகுண்டை ஜப்பானின் எந்த நகரின் மீது வீசியது? 1945 ஆண்டு ஆகஸ்ட் 9 நாகசாகி நகரம் மீது வீசியது. பிளிட்ஸ்கர்க் மீன்ஸ் லைட்னிங் ஸ்ட்ரைக். பிளிட்ஸ்கர்க் என்பதன் பொருள் மின்னல் வேக தாக்குதல். முசோலினிஸ் ஃபாலோவர்ஸ் வேர் கால்டு பிளாக் ஷாட்ஸ். முசோலினி பின்பற்றியவர்கள் கருப்பு சட்டை வீரர்கள் என அழைக்கப்பட்டனர். Which part of the world dislikes dollar imperialism? Latin America. உலகின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. டிஸ்லைக் டாலர் இம்பீரியலிசம் கொஸ்டின் கேட்டா லத்தீன் அமெரிக்கான்னு ஆன்சர் எழுதணும். ஹிஸ்டரி லெசன் 3 வேர்ல்ட் வார் செகண்ட். ஒன் வேர்டு கொஸ்டின்ஸை பார்ப்போமா? When did the Japanese formally sign of their surrender? 2nd September 1945. ஜப்பான் சரணடைவதற்கு எப்போது முறைப்படியாக கையெழுத்திட்டது? செப்டம்பர் 2 1945 ஆண்டு. ஜப்பானீஸ் ஃபார்மலி சரண்டர் 2nd September 1945. ஜப்பான் நாடு செப்டம்பர் 2 1945 சரண்டராகி சரணாகதி பத்திரத்தில் கையெழுத்துப்பட்டுச்சு. Who initiated the formation of League of Nations? உட்ரோ வில்சன். பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். Who initiated the formation of League of Nations? Formation of League of Nations வந்தாலே உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சனின் வாயிலிருந்து பிறந்த குழந்தைதான் பன்னாட்டு சங்கம். உட்ரான உட் அப்படின்னு வச்சுடுங்க. உட்டுனா மரம். இந்த மரம் லீக் ஆயிட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ். Where was the Japanese Navy defeated by the US Navy? ஜப்பானிய கடற்படை அமெரிக்க கடற்படையால் எங்கு தோற்கடிக்கப்பட்டது? பேட்டில் ஆஃப் மிட்வே. மிட்வே போரில் தோற்கடிக்கப்பட்டது. ஜப்பானீஸ் நேவி டிஃபீட்டட் பை யூஎஸ் நேவி வந்தாலே மிட்வே. மிட்வேனா மிட் நடுவில் அப்படின்னு வச்சுடுங்க. நடுவழியில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜப்பானுக்கு அமெரிக்காவுக்கு நடுவில் அப்படின்னு வச்சுக்கோங்க. When did the US drop its first atomic bomb? ஹிரோஷிமா. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை வீசிய இடம்? ஜப்பானின் ஹிரோஷிமா நகரம். 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது வீசியது. அட்டாமிக் பாம் ஹிரோஷிமா. Who were mainly prosecuted by Hitler? ஹிட்லர் எந்த இன மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ஜூஸ் யூதர்கள். prosecuted by Hitler சொல்ல வார்த்தை வந்தாலே ஜூஸ் யூதர்கள். Which Prime Minister of England who signed the Munich Pact with Germany? ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? சாம்பர்லின். மியூனிச் பேக்ட் சாம்பர்லின். When was the Charter of the UN signed? எப்போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? 26 ஜூன் 1945. ஜூன் 26 1945 வருடம். History lesson 4 The world after World War II. Which American president followed the policy of containment of communism? எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொதுவுடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரவை முன்வைத்தார்? ட்ரூமன். Policy of containment of communism வந்தாலே ட்ரூமன். When was the People's Political Consultative Conference held in China? September 1949. சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? செப்டம்பர் 1949 ஆண்டு நடைபெற்றது. பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் சைனா வந்தாலே செப்டம்பர் 1949 எழுதணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் பாகம் 2ல சந்திக்கலாம்.